12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 வகைப்பாட்டியல் பயிற்சி 3.3இல் 4ஆம் கணக்கு பார்க்கிறோம். 2x⁻3 - 6x² + 3x + k = 0 எனும் சமன்பாட்டின் ஒரு மூலம் மற்ற இரு மூலங்களின் கூடுதலின் இரு மடங்கு எனில் k இன் மதிப்பை காண்க. மேலும் சமன்பாட்டை தீர்க்க என கொடுக்கப்பட்டுள்ளது. k இன் மதிப்பை கணக்கிட்டு சமன்பாட்டை தீர்க்கணும். வினாவில் அமைந்திருக்கக்கூடிய சமன்பாடு 2x⁻3 - 6x² + 3x + k = 0. பொது வடிவமானது ax⁻3 + bx² + cx + d = 0. ஆல்ஃபா, பீட்டா மற்றும் காமா என்க. வினாவில் கொடுக்கப்பட்டுள்ள நிபந்தனை கொடுக்கப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிபந்தனையானது ஒரு மூலமானது மற்ற இரண்டு மூலங்களின் கூடுதலின் பெருக்கல் பலனுக்கு சமம் என்பதால் ஆல்ஃபா = 2 பெருக்கல் பீட்டா ப்ளஸ் காமா. இது போல் நிபந்தனை எடுத்துக்கலாம். ஆல்ஃபா 2 கீழே கொண்டு வர அப்போ ஆல்ஃபா/2 = பீட்டா ப்ளஸ் காமா அப்படிங்கிறத சமன்பாடு 1ன்னு கொடுக்கலாம். மூலங்களின் கூடுதலும் பெருக்கலும் கணக்கிடலாம். மூலங்களின் கூடுதல் ஏது கணக்கிடுறோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா = -b/a. -bயின் மதிப்பானது -6ன்னு இருக்குது. -6/2 ரெண்டும் இது கேன்சல் ஆகிடுது. -×- பீட்டா ப்ளஸ் காமாவுக்கு பதிலாக மதிப்பு ஆல்ஃபா/2ன்னு கொடுத்துட்டோம்னா ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா/2 = -+3. எதை சுருக்கலாம்? 2 ஆல்ஃபா கிராஸ் மல்டிபிள் பண்ணிடுறோம். 2 ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா/2 காமன் ஆகிடும். /2 = 3. 2 ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா 3 ஆல்ஃபா. 2 வலதுபுறம் போகிறப்ப பெருக்கல்ல வந்துடும். 3 × 2 6. ஆல்ஃபா = 6 இடதுபுறம் பெருக்கல்ல இருக்கிறது வலதுபுறம் வரப்போ வகுத்தல்ல வந்துடும். 1 3 3 2 3 6. ஆல்ஃபாவின் மதிப்பு 2 என கிடைத்துள்ளது. அடுத்து பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ஒரு மூலத்தை வச்சு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சமன்பாட்டை வகுக்கலாம். அப்படி வகுக்கிறப்ப முப்படி மூலமானது ஒரு இருபடி சமன்பாடாக கிடைக்கும். அந்த இருபடி சமன்பாட்டை சுருக்கணும்னா மற்ற இரண்டு காரணிகள் நமக்கு கிடைச்சிரும். எனவே சமன்பாடானது 2x⁻3 - 6x² + 3x + kவில் மாறிகளை மட்டும் எடுத்து எழுதிக்கலாம். x³ அதாவது கெழுக்களை மட்டும் எடுத்து எழுதலாம். x³ கெழு 2, x² கெழு -6, x கெழு 3 மாறிலி உறுப்பு kன்னு இருக்குது. ஒரு மூலம் 2ன்னு கணக்கிட்டு இருக்கிறதுனால அந்த 2ஆல் இதை வகுக்கிறோம். முதல் மதிப்பு எப்போவுமே 0ன்னு போடுவோம். 2 + 0 0. 2 2 4. -6 + 4 -2. 2 2 4 -4. 3 - 4 எனும் பொழுது மதிப்பானது -1. 2 பெருக்கல் -1 -2. இதில் இறுதி மதிப்பு 0 கிடைக்கும். இறுதி மதிப்பு எப்போ 0 கிடைக்குன்னா கேயின் மதிப்பானது +2ன்னு இருந்தால் தான் இறுதி மதிப்பு 0 ஆகும். எனவே இந்த நிபந்தனையை வச்சு therefore k = +2 அப்படின்னு சொல்லிடலாம். இன்னும் ஒரே ஒரு மூலம் பீட்டா மட்டும் கணக்கிடணும். பீட்டா கணக்கிடுவதற்கு இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய ஈவில் அந்த ஈவை எடுத்து நாம் இருபடி சமன்பாட்டு அமைப்பில் எழுதுகிறப்ப சமன்பாடானது முதல் மதிப்பு 2x² - 2x - 1 = 0. இதை காரணிப்படுத்தலாம். இரண்டு எண்களை பெருக்கிறப்ப -2ன்னு கூட்டுறப்ப -2ன்னு வர மாதிரி எந்த ஒரு எண்களுமே கிடையாது. எனவே சூத்திரத்தை பயன்படுத்தி காரணிப்படுத்துகிறோம்னா சூத்திரமானது இந்த எக்ஸுக்கு பதிலாக ஒரு மூலம் ஆல்ஃபா ஏற்கனவே கணக்கிட்டுட்டோம். இன்னொரு மூலம் பீட்டான்னு ஏது கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ இந்த சமன்பாட்டில் பீட்டான்னு பிரதியிடுறப்ப 2 β² - 2 β - 1 = 0. காரணிப்படுத்தும் பொழுது பீட்டா = -b. நிபந்தனை என்னன்னா a = 2, b = -2, c = -1 மதிப்பு. சூத்திரத்துக்கு உண்டான நிபந்தனை -b ± √b² - 4ac/2a. அப்போ பீட்டா = -b யின் மதிப்பானது -2 ± √b² - 2 2 4 a யின் மதிப்பு 2 ac. c யின் மதிப்பானது -1 டினாமினேட்டரில் 2 பெருக்கல் a யின் மதிப்பானது 2 பெருக்கல் a. ஏங்கிறது தான் இங்கே பீட்டா. 2 பெருக்கல் a யின் மதிப்பானது என்ன இருக்குது? 2 2. இதை கொடுத்துட்றோம். இப்போ இங்கே சுருக்கிறப்ப 2 -× -+2 ± √-2 வர்க்கப்படுத்திக்கிட்டோம்னா மதிப்பு 4. -× -+4 4 2 8/2 பெருக்கல் 2 4.
2 ப்ளஸ் ஆர் மைனஸ் நியூமரேட்டர் ரெண்டையும் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா மதிப்பு என்னது 12/4. 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 12 எப்படி பிரிக்கலாம்? 4 பெருக்கல் 3. 4க்கு வர்க்கமூலம் 3 √3 அப்படியே எழுதிடலாம் /4. நியூமரேட்டரில் ஒரு 2 பொதுவாக வழியில் எடுக்கிறப்ப முதல் மதிப்பில் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் √3/4. 1 2 2 2 2 4. 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் √3/2. இது மற்ற 2 மூலங்கள், அதாவது பீட்டா என்ற மூலமானது. பீட்டாவானது ஒரு விகிதமுறு எண்ணாக இருக்கிறதுனால பீட்டா ஈக்குவல் டு 1 ப்ளஸ் √3/2ங்கிறது ஒரு மூலமாக எடுத்துட்டோம்னா மற்றொரு மூலம் இதனுடைய இணைக்காரணியாக அமையும். எனில் காமா ஈக்குவல் டு டைரெக்டாக என்னென்னு எடுக்கலாம்னா 1 மைனஸ் √3/2 ரூட்டுக்கு மட்டும் குறிய மாத்திரம். இதே போல் மற்றொரு மூலம் 1 மைனஸ் √3/2 என்பது பீட்டாவின் மதிப்பாக அமைஞ்சது அப்படின்னா காமா என்பது 1 மைனஸ் √3 இணைக்காரணியானது 1 ப்ளஸ் √3/2. 1 ப்ளஸ் √3/2. எனவே கேயின் மதிப்பும் 3 மூலங்களையும் மற்ற மூலங்களையும் தான் கணக்கிட சொல்லி கேட்டிருக்கு. தேர்ஃபோர் கே ஈக்குவல் டு 2 மற்றும் தீர்வுகள் முதல் மூலம் ஆல்ஃபாவானது 2, அடுத்தது 1 ப்ளஸ் √3/2 மற்றும் 1 மைனஸ் √3/2 ஆகும்.